கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் தூய ஆவியே துணையாக வருவே, இறைவல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவேன், இறைவல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ அருமையான இந்த காலை வேளை உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அதிகாலையில் தட்டி எழுப்பி நீர் எங்களோடு உறவாட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு உறவாடும் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 2 வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 2 வசனம். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர், இஸ்ரவேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர், இஸ்ரவேலர் இளைப்பாற விரும்பினர். ஆமென். இந்த பகுதி, இந்த 31 அதிகாரம் எரேமியா நூலினுடைய ஒரு இதயம் என்று சொல்லலாம். இருதயத்தை போன்று. அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் மூலமான மனித குலத்தோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைகளை கடவுள் செய்துள்ளார். எனவே தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 1:28. ஆமென். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர்
உயிர் வாழ்வன அனைத்தையும் நிலத்தில் ஆளுங்கள். ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆளும்படி முழு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. ஆமென். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். அனைத்தையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரேன்னு சொல்லி அதே தொடக்க நூல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஆமென். கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிற்கு அவர் புதல்வியருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் தொடக்க முதல் முதல்ல யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? ஆதாம் ஏவாளை பார்த்து பலுகி ஆளுகை செய்யுங்கள் என்ற ஆசீர்வாதம், அவருடைய வாக்கு தத்தம். அடுத்தது நோவாவுக்கு சொல்றார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 9:1. கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வர்களுக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். பலுகி பெருகி. அடுத்தபடியாக பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அதே தொடக்க நூல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 17:1. ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லா வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாமுக்கு வயது 99 ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. பாருங்க, அங்கத்தான் பாயிண்ட். இந்த இடத்துல வார்த்தை எப்படி வருகிறது? மாசற்றவனாக இரு. ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? பலுகி பெருகுங்கள். எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆசீர்வாதம் முழுவதும் கொடுத்துட்டேன். நோவாவுக்கு அப்படிதான் சொன்னாரு, பலுகி பெருகுங்கள். எல்லாம் வந்தாச்சு. இப்போ ஆபிரகாம் மட்டும் எல்லாம் பலுகி பெருகியாச்சு. இப்போ ஆபிரகாம் மட்டும் என்ன சொல்றாரு? மாசற்றவனாயிரு. அது மோசே குறித்து பார்க்கும் பொழுது விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். என் உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்க
மீண்டும் ஒருமுறை வாசிப்போம். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் பொறுமையோடு நிறுத்தி நிதானமாக சப்தமாய். ஆமென். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்து. பாருங்க, இப்ப எப்படி வருது பாருங்க. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? கவனத்தோடு கேட்டாதான் இந்த ஹிஸ்டரி புரியும். அதிகாலையில் ஆளுகை செய்யணும். ஆவியானவரே என்னை ஆளுகை செய். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? மீண்டும் அதை வாசிப்போம். ஒருவர் அடுத்தது நோவா குறித்து ஒருவர் எடுக்கலாம், ஆபிரகாமை குறித்து ஒருவர் எடுக்கலாம், மோசே குறித்து ஒருவர் எடுக்கலாம். வேகமாய் ஆதாமை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? வேகமாய் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். ஆமென். அதை உங்கள் மக்களுக்கு உட்படுத்துங்கள். பழுகி பெருகி பழுகி. கவனிங்க, முதல்ல கவனிங்க, ஓடாதீங்க, கவனிங்க. இந்த வார்த்தைகளை ஊடுருணும். வாசிச்சுட்டு போய் பிரயோஜனம் இல்லை மக்களே. ஊடுருணும். அதுக்குள்ள ஊனும் உயிரும் உருக கலந்து நிறுத்தி வாசிப்போம். மீண்டும் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். ஸ்ட்ரெயிட்டா அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர்வான அனைத்தையும் ஆளுங்கள். ஆளுமை, அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆளுகின்ற பவர் உண்டாக்கும் போது ஆண்டவர் எந்த நிபந்தனையும் வைக்கல. அல்லேலூயா. எந்த கண்டிஷன் வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது தன் சாயலிலும் உருவலிலும் படைத்து அவர்களுக்கு அந்த உயிர் மூச்சு ஆவியை ஊதி அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறினார். பாருங்க, ஆண்டவருடைய படைப்புல எவ்வளவு ஒரு மேன்மை. அடுத்து நோவா. இப்போ அவங்கள பிறந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள குழந்தைங்க பிறந்துச்சு, குடும்பம் அப்படியே பரவி பெருகுது. இப்போ யார் வரா? அடுத்து நோவா. நோவாவை குறித்து வாசிப்போம். ஆமென். அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். பஸ் இப்போ என்ன சொல்றாரு? அவங்களுக்கு எல்லாத்தையும் படைச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஆளுகை செய்யுங்க. நல்லா என்ஜாய் த வேர்ல்ட், என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு. அடுத்து நோவா காலத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? ஆசி வழங்கி மீண்டும் பழுகி பெருகி நிரப்புங்கள். இன்னும் சொல்றாரு, நல்லா இருங்க, நீங்க நல்லா இருக்கணும். அவெல்லாம் நல்லா தான். ஆண்டோடைய திட்டம் வேறு. அதனால்தான் எரேமியா 29:11 மிக அழகாக சொல்கிறது, நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமென்றோ. இதெல்லாம் மனப்பாடா, இதெல்லாம் நமக்கு மனப்பாடா இருக்கணும். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கேடு விளைவிப்பதற்கான திட்டங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. அடுத்து நோவாட்டி சொல்றாரு, மண்ணுலகை நிரப்புங்கள். ஆதாமுக்கு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க.
அடுத்து ஆபிரகாம் எடுத்து வரும்போது தான் கண்டிஷன்ஸ் அப்ளை. வாசிக்கலாம் ஆபிரகாமை குறித்து தொடக்குறோல் 17:1. ஆமென். ஒருவர் ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது அவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவரின் அருளால். ஆமென். கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த இடத்துல தான் கண்டிஷன்ஸ் வராது. எத்தனை வயசுல ஆபிரகாமுக்கு? 99 வயசு வரைக்கும் விட்டுட்டாரு. ஆபிரகாமை 99 வயசு வரைக்கும் ஒன்றும் செய்யல. என்ன வேணா படி, எப்படி வேணா விட்டுட்டார். இப்போ என்ன சொல்றாரு? கண்டிஷன்ஸ் அங்கே தான் வருது. என்ன சொல்றாரு? மீண்டும் வாசிக்கலாம் தம்பி 17:1. ஆமென். ஆமென். அப்பொழுது அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, ஆண்டவர் அவருக்கு தோன்றி. நல்லா புரிஞ்சுக்கங்க, தோன்றி, விஷன். ஆண்டவர் அவருக்கு தோன்றி என்ன சொல்றாரு? நான் எல்லாம் வல்ல இறைவன், நான் எல்லாம் வல்ல இறைவன், நான் எல்லாம் வல்ல இறைவன், மீண்டும் எனக்கு பணிந்து நடந்து எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனா இரு. 99 வயசுல சொல்றார். ஆமென். ஆமென். நோவாவுக்கு எப்போ சொல்றாரு? நோவாவுக்கு எப்போ சொல்றாரு? 600 வயசுல சொல்றாரு. 600 ஆண்டுகளில் சொல்றாரு நோவா கிட்ட. பழகி பெருங்க. இப்போ உலகம் தோண்டி எத்தனை வருஷம் ஆண்டவர் பொறுமையோடு இருந்திருக்காரு பாருங்க. ஆமென். எத்தனை வருஷம் அவர் பொறுமையோடு இருந்திருக்காரு. நோவா பெட்டகத்தை உண்டாக்குறதுக்கு 100 வருஷம் ஆச்சு. அப்போ ஆண்டவர் அப்போ பாவம் மிகுதியாய் கொண்டு இருக்கிறது. அதாவது அப்போ தான் சொல்கிறார் நோவாவிட்ட, பழுகி பெருகணும், எல்லாம் நல்லா நடக்கட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நோவாட்ட சொல்கிறாரு, உலகத்தை அழிக்க போகிறேன், நான் படைத்ததற்கு நான் வருந்துகிறேன் என்று சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் ஆதாம்கிட்ட வராரு, மன்னிக்கவும் ஆபிரகாம்கிட்ட வராரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு கீழ்ப்படிந்து நடந்து என்ன செய்யணும்? அவர் விட்டுட்டாரு, நீங்க விடக்கூடாதுமா, நீங்க விடக்கூடாது. ரெடி, எல்லாரும் ரெடியா இருக்கணும் கம்பீரமாய். அல்லேலூயா. அந்த முழு உற்சாகத்தோடு வசனத்தை நீ வாசிப்ப, நான் வாசிப்பேன், நான் ரெடியா இருக்கிறேன் பிரதர், நான் ரெடியா இருக்கிறேன் பிரதர், ரெடியா இருக்கிறேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஆமேன் அல்லேலூயா தான் எனக்கு. அந்த அளவுக்கு நீங்க உள்ள வரணும். வரணும் உள்ளுக்குள்ள இறை வார்த்தைக்குள்ள பிரசன்னமான மட்டும்தான் அதனுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் என் மூலமாக உங்களோட பேசுவார். ஆமென். இப்போ நான் சில நேரத்தில் பாருங்க, நான் இப்போ 15 வருஷமா இறை வார்த்தையை நான் போதித்து கொண்டு வருகிறேன். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தடுமாற்றம் வந்துடும். அல்லேலூயா. ஏன் உங்கள் வாய்ப்பு திறக்கும்? எனக்கு தடுமாற்றம் வந்துடும், அப்படியே முடிச்சிடுவேன். ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்துடும், நான் ஸ்டக் ஆயிடுவேன். உடனே ஆண்டவரே ஏன்னப்பா எனக்கு வர மாட்டேங்குது, ஏன்? ஒரு செகண்ட் தான் பேசுவேன். அந்த ஒரு செகண்ட் அவர் என்னை ஸ்ட்ரக் பண்ணுறாருன்னா நான் இன்னும் ஸ்டெடி ஆகணும்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ உன்னுடைய சிந்தனைகளை சிதற விடாதே, எனக்குள்ளவே சொல்லி அவர் என்ன பண்ணுவார்? சில நேரத்தை தூய ஆவியானவர் தான் கேட்பதையே பேசுவார். அதான் இது கொரிந்தியர்களை பார்த்தோம் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் கடவுளுடைய கோவில், கடவுளின் ஆவியார் உங்களில் தங்குகிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை வாசிப்பது. திடீர்னு நம்முடைய மனசு எங்கேயாவது லெஃப்ட் ரைட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டு, ஆவியானவர் அங்கே ஸ்டாப் ஆயிடுவார். ஆமென். இது என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது.
உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இது என்னுடைய அனுபவம். சில நேரத்தில் ஸ்டக் ஆயிடுவேன், வாய் உளறிடும். ஆமென். அப்போ என்ன ஆண்டவர் அந்த இடத்துல பண்படுத்துறாருன்னு நடத்தும். நீ என்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் போயிட்டு வாயை போட்டுடுவார். ஆமென். வாயை உன்னால திறக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் இப்போ ஆதாமுக்கு சொல்றாரு ஆளுகை செய்யும், நோவாவுக்கு சொல்றாரு பலுகி பெருகுங்கள், ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு நடந்து நடந்து மாசற்றவனாய் நடந்து. இப்போ மோசிட்டு என்ன சொல்றாரு? விடுதலை பயணம் 19:5-6. இருங்க, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்து உலகம் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். ஆமென். நீங்களே என் மக்கள் எனினும் எல்லா இனங்களில் எப்படி இருப்பீங்க? தனி பேர் பிரிச்செடுக்கிறார் அப்போ. ஆமென். இந்த 4 பேருடைய காரியங்களை பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா? முதல்ல ஆதாமுக்கு என்ன சொல்றாரு? ஆளுகை செய், எல்லாத்தையும் எல்லாம் A to Z ஆளுகை. நோவாவுக்கு சொல்றாரு மீண்டும் பலுகி எல்லாம் பெருகுங்கள். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நடந்து மாசற்றவனாய் இரு. எப்படி நடந்து? பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. நடந்து மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த பணிவு நம்மகிட்ட இல்லையே, தாழ்ச்சி இல்லையே. பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு சொல்லி கண்டிஷன் அங்கே போட்டாச்சு. எவ்வளவு பொறுமையுள்ள தேவன் பாருங்க. எத்தனை ஆண்டுகள். ஆபிரகாமுக்கு வயசு எப்போ? 99. நம்மளையும் ஆண்டவர் இவ்வளவு காலம் விட்டு வச்சிருக்காருன்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. வரமாட்டேங்குது. அவருக்கு ஒரு திட்டம் உண்டு தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு அதிகாலையில் எவ்வளவு பேருக்கு நான் கால் பண்ண வேண்டியிருக்கு. தட்டி எழுப்பு உலுக்கி 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 5 மணிலேருந்து இதுதான் எனக்கு ஹோம்ஒர்க். இப்போ இந்த வசனங்களை ஆண்டவர் அதிகாலையில் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த போது இதை கொடுக்குறார். நீ இதை சொல்லு என் பிள்ளைகளுக்கு. ஆமென். அப்போ விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனம் என்ன சொல்லுகிறது? மீண்டும் நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். ஆமென். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகுக்கும் என் உடைமையே எனினும் நீங்களே என் எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். 6ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது. மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினங்களாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளை நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னைக்கும் பார்த்து அன்னைக்கு அருள் மிக பெற்றவளேன்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஜபமாலை சொல்லும்போது நம்முடைய ஜபமாலை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அருள் மிக பெற்றவளே. அருள் மிக பெற்றவள் அல்ல, அருள் நிறைந்தவள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம் அருள் மிக பெற்றவள், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறோம். பட் அருள் நிறைந்தவள். ஆமென். அருள் நிறைந்த மரி. நாம் எல்லாம் அருள் மிக பெற்றவர்கள். எத்தனை பேர் புரிகிறது? ஒவ்வொருவருக்கும் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அருள் வளம் வழங்கப்படுகிறது. அவங்க கெப்பாசிட்டி, உன்னுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அருள் வளம் வழங்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம்
ஒருத்தர் அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அப்படி, அந்த அம்மா நல்லா, இந்த அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த அருள் வளத்தை வழங்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு குருத்துவ அரசராகவும் தூய மக்களனாகவும் இருப்பீர்கள். பாருங்க, அவருடைய நம்முடைய ப்ரொமோஷன் எப்படி பண்ணியிருக்காரு, பிரித்து எடுத்துட்டு சொல்றாரு, தனி சொத்துகிறார். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து கூறுவது இதுவே. நம்மலாம் யாரு? குருத்துவ அரசர்கள். சொல்லுங்க. தூய மக்களினங்கள். அல்லேலூயா. இருப்பீர்கள், இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். உடனே மோசே என்ன பண்ணுறாரு? 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளை காரியங்களை அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவர் என் மூலமாக நான் ஆவியானவர் காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், குறைஞ்சிட்டே இருப்பேன் அவரை. நான் திக்குவாயப்பா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால் பேச முடியாதுப்பா, சொல்ல முடியாதுப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, எனக்கு என்ன சொல்லணும்ப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு புதுசு புதுசாக சொல்லணும்ப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பைபிளை இன்னும் முழுசாக படிக்கலப்பா, இத்தனை வருஷமாக பைபிள் போதிக்கிறேன், நானே இன்னும் முழுசாக படித்தேன்னு சொல்ல முடியாத ஆண்டவரே உமக்கு தெரியுமே. சொல்ல முடியுமா யாராவது நான் பைபிளை படிச்சுட்டேன் முழுசான்னு? சொல்லுப்பா. முடியாது. நெவர் நெவர் நெவர், நாட் அட் ஆல். யாரும் படிக்கல, யாருமே படிக்கல. நான் படிக்கல, நான் தைரியமாக சொல்ல நான் படிக்கல. ஆண்டவரே நீங்கள் தான் அந்த நேரத்தில் கொடுக்குற உணவு, அன்றாட உணவு. ஆமென். அன்றாட உணவை கொடுங்கப்பான்னு அதுதான் இன்னைக்கு கேட்கும்போது சொல்கிறாரு, மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தம கட்டளை காரியங்களை அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இப்போ என்ன செய்கிறாங்க? மக்களை பூரா 8ஆம் வசனத்து மக்கள் அனைவரும் ஆண்டவர் கூறியபடியே இப்போ எத்தனை பேர்? நீங்கள்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள்லாம் அதே அனைத்தும் செய்வோம் என்று? வரமாட்டேங்குது பத்தியா? எல்லாம் திக்குவாயிட்டோம் நோசை மாதிரி. ஒரே குரலாக எங்க வரலையே? வரல வரல வர ஒரே குரலாக, ஒரே குரலாக. ஆண்டவர் விரும்புவது அதுதான், ஒரே குரலாக என்று கூறினர் அவர்கள். நம்ம சொல்லணுமா? எத்தனை பேர் சொல்லல? இதுதாங்க நமக்குள்ள இருக்கிற மைனஸு. ஆதாமுக்கு சொல்றாரு ஆளுகை செய்ய, நோவாவுக்கு சொல்றாரு பலிக்கு பெறுங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு என் வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து நடந்து மாசற்றவனாயிரு, மாசற்றவனாயிரு. மோசேட்ட சொல்றாரு என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கை கடைபிடித்து கடைபிடித்து. இப்போ மோசே வந்து சொல்றாரு மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் கூறியபடியே செய்வோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே குரலாக. ஒரே இப்படியே வாசிச்சுட்டே போயிருங்க, இப்படியே வேதத்தை வாசிச்சுட்டு போயிருங்க. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? எல்லாரும் சொல்ல சொன்னாரு, நாங்கள் ஆண்டவர் கூறியபடியே அனைத்து செய்வோம். அவ்வளவுதான்.
பஸ் அதை விட்டுட்டு நம்ம வாசிச்சுட்டே தான் இருக்கிறோம், டெய்லி டெய்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு இன்னைக்கு என்ன? திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம் தேவ சமூகத்திலே சொல்லி ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்து செய்வோம் என்று நம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆமென். ஆமென். மாறாக நம்ம என்ன செய்யறோம்? எங்களுக்காக வேண்டிக்கணும், எங்களுக்காக வேண்டிக்கணும், எங்களுக்காக வேண்டிக்கணும், விண்ணப்பம் 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 விண்ணப்பம். ஆதியிலே ஆளுகை செய்யும்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். பழகி பெருகண்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். 99 வயசுல ஆபரகாம் சொல்றாரு, எனக்கு மாசற்றவனாய் கீழ்ப்படிந்து நடந்து பணிந்து நடந்து பணிவை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எல்லாம் கொடுத்துட்டாரு. நமக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஈகோ. எனக்கு எல்லாம் உண்டு, செல்வம் உண்டு, வளமை உண்டு, எல்லாம் உண்டு, என்னை யாரும் அசைக்க முடியாது. ஒரு செகண்ட் டப். நீர்க்குமிழி போன்றவர்களே நாம். எப்படி? நீர்க்குமிழின்னா என்ன தெரியுமா? இருக்காது தெரியுமா? தெரியாதா? நீர்க்குமிழி தண்ணியில் அப்படி ஊற்றிட்டே வரும், ரன்னிங்கில் வரும், அப்படி பெருசு பெருசாக முட்டை மாதிரி வரும். ஒரு செகண்ட் இப்படி வரும், டப்புன்னு நேரம் போயிடும், அவ்வளோதான். டப் 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 டப். நம்ம அப்படித்தாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மோசையை நோக்கி 9ஆம் வசனத்தில், இதோ நான் உன்னோடு பேசுவதை என்றென்றும் நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். பாருங்க, மக்களுடைய இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய ரிப்ளை எப்படி வருது பாருங்க. இதுதான் உண்மை. ஆமென். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோன்னு சொல்லி, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோன்னு சொல்லி, திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோன்னு சொல்லி நம்மளும் அப்படித்தான் கேட்கணும். எல்லாம் கொடுத்துட்டு பணிந்து நட, வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கைகளை கடைபிடித்து எல்லாம் சொல்லும்போது மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்றாங்க, ஆண்டவர் கூறியபடியே அனைத்து செய்வோம் என்று ஒரு வாக்குவாதத்திலே அங்கே மோசைக்கு அவங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். என்ன செய்ய? அப்போ உடனே எல்லாரும் மனமாறியவர்களாக சொல்கிறாங்க, ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம். இன்னைக்கு நம்மளும் அப்படி தான். அதனால தான் மாதா தெளிவாக சொன்னாங்க, அவர் கூறுவதையெல்லாம் செய்யுங்கள். மாதா ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாருங்க. அதனால தான் அவங்க அருள் நிறைந்தவள். சிஸ்டர் மரியாயே சரஸ்வதி மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக வேண்டிக்கணும். இதை மட்டும் சொன்னா பத்தாது, அருள் நிறைந்தவளை மறந்து விடாதீங்க. ஆமென். இந்த அச்சிஷ்ட மரியாயே சரஸ்வதி மாதாவெல்லாம் நம்ம சேர்க்கப்பட்டது நம்முடைய தேவைக்காக. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. கபிரியேல் சம்மன்ஸ் சொன்னது, அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க்கை, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ,
உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் வேதத்தில் இருக்கிற வசனம். இது கூட நம்ம சேர்த்துட்டு அதை மட்டும் சொல்லு 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 சொல்லுன்னு ஆபிரகாம் 99 வயசாயிடுச்சு. நமக்கும் ஆயிடுச்சு 80, 82, 72, 78, 56, 58, 30, 36, 40, 42, 56, 58 இப்படியே தான் ஓடுது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சொல்லுங்களா, ஆண்டவரே ஆண்டவரே நீர் கூறியபடியே நீர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அட்ராக்டாக இருக்கிறோமோ, அட்டாச்சாக இருக்கிறோமோ, உடனே டக்குன்னு பதில் வருது பாருங்க. மோசே என்ன பண்ணுறாரு? மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை இதை சொல்ல சொன்னேன்னு? புரிகிறது. நீங்கள் சொல்ல நான் கேட்டு நான் ஆண்டவர்கிட்ட பஸ் சப்மிட் பண்ணினாங்க. அப்பா என் பிள்ளைங்களுடைய வார்த்தையை கேட்டியாப்பா, அந்த பிள்ளைங்க என்ன தேவை இருக்குன்னு உனக்கு தெரியுமேப்பா, என்ன துன்பம் துயரம் பாடுகள் வேதனை கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே. அதெல்லாம் நான் சொல்லலைப்பா, உண்மை தேடி வந்திருக்காப்பா, அதிகாலையில் வந்திருக்காங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறப்பா என் பிள்ளைங்களை. இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜப கொடு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா. என் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். ஊழியக்காரனுடைய வேலை என்ன? அங்கேருந்து ரிசீவ் பண்ணி ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். ஆமென். அவ்வளோதான். என்கிட்ட எந்த பவரும் கிடையாது. ஜஸ்ட் அ கொரியர். நான் ஒரு கொரியர். உங்கள்கிட்டருந்து வாங்கணும், அங்கே சப்மிட் பண்ணிடணும், வேலை முடிஞ்சது. ஆமென். ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். என்ன அழகாக இருப்பார். மக்கள் அதை அண்டர்லைன் பண்ணி வைக்குது பிள்ளைகளை. மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வைங்க அந்த வார்த்தையை. சமர்ப்பணம். மக்களுடைய பதில் என்ன? சமர்ப்பணம். ஐயோ அவங்களுக்கு சொத்து கொடுங்க, சுகம் கொடுங்க, காரை கொடுங்க, பங்களாவை கொடுங்கன்னா சமர்ப்பணம் இல்லை. ஆண்டவர் கூறியபடி அனைத்து செய்வார்கள் என் பிள்ளைகள், அவர்களுக்கு ஜபத்திற்கு நீங்க பதில் தரணும்னு சொல்லிட்டு சமர்ப்பணம். ஆமென். இப்ப சொல்றாரு பாருங்க ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படி என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன். அல்லேலூயா. ஷக்கரா. நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படி நம்பணும். கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன். இப்ப மோசே என்ன பண்றாரு? மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். இப்ப மக்களின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்களின் வார்த்தைகள் என்னவா இருக்கும்? உங்களுடைய ஜபங்கள், மன்றாட்டுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அப்படியா? ஆண்டவர் கூறியபடியே செய்வோம். என் பிள்ளைங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்வாங்கப்பா. அன்னை மரியாள் சொன்ன மாதிரி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி என் பிள்ளைங்க செய்வாங்கப்பா. மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார். பாருங்க, இப்ப பேச்சு நடக்குது. கன்வர்சேஷன் பிட்வீன் யாருக்கும் மோசேக்கும் ஆண்டவருக்கும். இப்ப நீங்க மக்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். இப்ப 10ஆம் வசனம் சொல்ற ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்த, அவர்கள் தம் துணிகளை இவ்வாறு 3ஆம் நாளுக்காக, ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர்
ஆமென். பார்த்தீங்களா? தூய்மை தூய்மை ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது ஆமென். அது ஆண்டவர் விரும்புகிறார். அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாத்துலேயும். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே தூய்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் வரணும். இப்போ சங்கீதம் 115 திருப்பிக் கொள்வோம் வேகமாய். ஆமென். ஆமென். ஆண்டவரே உண்மையான கடவுள். உண்மையான கடவுள் கடவுள். அங்கே சொல்லிட்டாரா, நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? குருத்துவ அரசராகவும் தூய மக்களினத்தாரும் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் சொன்னாரா? ஆமென். நாங்கள் தான் கேட்கலையே, தூக்கம் மப்பில் இருந்துமே எங்கே கேட்டுச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சங்கீதத்தின் வழியாக திருப்பாடல்கள் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு வசனங்களை 2 முறை வாசிப்போம் வேகமாய். 10 வரை உள்ள வசனங்கள். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பும் உண்மையை முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அல்லேலூயா. நெக்ஸ்ட். அல்லேலூயா. அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? வசனம் 2. அவருடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? ஆமென். 3. நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். ஆமென். 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 4. அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. ஆமென். 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 உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. ஆமென். ஆமென். செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. ஆமென். ஆமென். 7. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. ஆமென். அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். ஆமென். ஆமென். வசனம் 9. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆமென். 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 ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. வசனம் 12. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். இந்த வசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார். ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசை பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. ஆமென். விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். ஆமென். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, மௌன உலகிற்கு இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. அல்லேலூயா. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. பாருங்க, தொடக்கத்தில் ஆண்டவர் எப்படி ஆதாமிட்ட என்ன சொன்னாரு? ஆளுகை செய்யும்படி. நோவாட்ட சொல்றாரு பலுகி பெருகும்படி. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு பணிந்து நடந்து கீழ்ப்பணிந்து சொல்றாரு. மோசேட்ட சொல்றாரு சட்டங்களை என் உடன்படிக்கைகளை கடைபிடித்து அதன்படி வாழுங்க. இதெல்லாம் சொன்ன பிற்பாடு மக்கள் எல்லோரும் உரத்த ஆண்டவர் சொன்னபடியே செய்வோம். மோசே அவங்களுடைய மன்றாட்டில் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சம்பிக்கிறாரு. சம்பிட்டது ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்றாரு? எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஆமென். அதனால தான் திருப்பாடல் 115:11 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே அவரே உங்களுக்கு துணையும். ஆண்டவர் நம்மை மறந்துடாதீங்க. எங்க போறீங்க? ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து உங்க மனசு உள்ள எங்க இருக்கு? ஆண்டவர் நம்மை நினைவு நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு, ஆரோனின் குடும்பத்தாருக்கு, தமக்கு அஞ்சி நடப்போருக்கு, சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆண்டவர் உங்கள் இனத்தை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து விண்ணையும் மண்ணாயும் உண்டாக்கிய தேவனிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றி சொல்லுவோமா? நம்மளை தாழ்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி எல்லாம் கண்களை முடிய சுவே சுவே நன்றி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தொடக்கம் முதல் இதுவரை ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் இன்னைக்கு உணர வச்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதாமைக்கு சொல்றீங்க எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும், எல்லா அனுபவிச்சுக்கோன்னு சொன்னீங்க. நோவாட்ட சொல்றீங்க பலுகி பெறுங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றீங்க பணிந்து நடந்து மாசற்றவனார். மோசேட்ட சொல்றீங்க, இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றீங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நீர் கூறியபடியே செய்வோம் என்று நாங்கள் ஒரு வாக்குரைக்கிறோம். ஒரு உடன்படிக்கை நாங்கள் செய்ய எங்களுடைய விண்ணப்பம் அதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கூறியபடியே செய்வோம் என்ற விண்ணப்பம், நீர் கூறியபடியே நாங்கள் செய்யக்கூடிய விண்ணப்பம் ஆண்டவர். இந்த சங்கீதம் 115 வழியாக எங்களுக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்தீரே அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வெறுமனே போயிடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைங்க வெறுமனே போயிடக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31:20 சொல்வதை போல, எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கிறது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31:25 இன்னும் அழகாக சொல்லுகிறது, சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன். ஆமென்.
வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். நிறைவேறிப்பேன். ஆக எப்படி வர்றாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் சொன்னபடியே நாங்கள் செய்வோம்னு சொன்ன பிற்பாடு அவர் சொல்கிறார் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:3 அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டோரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 34 வசனம் சொல்ற, இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார், ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அல்லேலூயா. அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். பாருங்க எவ்வளவு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? நேற்று சொன்னதை போல அப்பல்லோவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன், அவங்கள சார்ந்தவன், இவங்கள சார்ந்தவன், அவங்கெல்லாம் நம்முடைய பணியாளர்கள். இங்கே சங்கீதம் 115 மிக அழகாக சொல்லுகிறது சிலை வழிபாடை குறித்து. இன்னைக்கு அதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறோம். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, பேசுவதில்லை. கண்கள் உண்டு, அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றவரும் அவற்றை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல எல்லாம் மண்ணு, எல்லாத்தையும் சில மாதிரி தான் இருக்கிறோம். நான் அப்பல்லோவை போல், கேபாவை போல், பவுலை போல் சார்ந்தவன் என்று பிரித்து போக வேண்டாம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குரியவர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அதனால தான் 1 கொரிந்தியர் 3:18 மிக அழகாக சொல்லுகிறது, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். அல்லேலூயா. இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது, ஏனெனில் மறைநூல் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்கள் சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றார் பவுல் 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். அல்லேலூயா. நாங்கள் கடவுளுடைய உடன் உழைப்பாளர்கள். அழகா சொல்றாரு, நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படி நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அல்லேலூயா. அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டுமுறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளம் இட எவராலும் முடியாது. இயேசுவுக்கு நன்றி. அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றில் எதை வைத்து கட்டலாம். ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். சும்மா சிலைகளுக்கு பின்னால போறோம், அதுக்கே போய் 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 விடுங்க. அதுக்கு பின்னாடியே போறீங்க, கயிறை கட்டுறீங்க, அதை கட்டுறீங்க, அதை கட்டுறீங்க, இதை கட்டுறீங்க. விடுங்க. தெளிவா சொல்லிட்டாரு. ஆதாம்கிட்ட சொன்னாரு ஆண்டவர், அனைத்தையும் ஆழ்ந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் சொன்னார். அடுத்தது நோவார் சொல்றாரு, பழுகி பெருகுங்கள் சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மாசற்றவனாய் நடந்து பணிந்து நட. மோசேட்ட சொல்றாரு, நான் செய்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லும்பொழுது எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் கூறியவாறே செய்வோம் என்று சிந்தனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளின் செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக என்று இருக்கிறது இருந்தது என்று விசுவாசிகள் அனைவரும் உரத்த குரலில் ஆண்டவர் சொன்னபடியே செய்வோம் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி ஷகரபர. இயேசுவுக்கு நன்றி நன்றி. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.